அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கனடியன் விசிட் விசாவில் இருந்து எப்படி நாங்கள் பிஆர் அல்லது ரிஃப்யூஜ் எடுத்துக்கொள்றது, கனடாவில் வந்து நாங்கள் எங்களோட குடியுரிமை எடுத்துக்கொள்றதுக்கான வழிவகைகள் இருந்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னுடைய இன்னொரு முன்னே வீடியோ நான் போட்டிருந்தேன். நான் கனடா விசா தொடர்பான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். கனடாவில் வந்து நீங்கள் விசிட் விசா அல்லது அகதி அந்தஸ்து கோரி போவைக்க அங்கே அந்த அகதி அந்தஸ்துக்கான ப்ராசஸ் என்னது, என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அங்கே செய்யப்பட வேண்டும், நீங்கள் எந்த வீடியோங்களை கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லி பார்த்துருந்தேன். ஆகவே அந்த வீடியோக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கிறீங்க, லைக் பண்ணிருக்கிறீங்க, ஷேர் பண்ணிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த வீடியோவால் நிறைய கூடி இருக்குது. ஆகவே அதன் மூலம் நான் ஒரு நம்பிக்கைக்கு வரேன். அந்த வீடியோ கனடா தொடர்பான விசிட் விசாவுக்கான வீடியோ நான் உண்மையான விடயங்களை சரியாக ஆய்வு செஞ்சு சரியான தகவல்களை வழங்கி உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு சொல்லி அந்த அடிப்படையில் நீங்கள் சசிஎஸ்எல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கும் நான் பயனுள்ள தகவலாக இருக்கும், எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நாங்கள் வீடியோவில் பார்க்கலாம். கனடாவுக்கான விசிட் விசாவின் மூலம் கனடிய சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்ன்றதை நான் இங்கே பார்க்க சொல்ல போகிறேன். நீங்கள் கனடாக்கான விசிட் விசாவை எடுத்துக்கொள்றதுக்கு வந்து ஒரு ரீசன், வலிவான ரீசன் ஒன்று இருக்கணும். அதாவது கனடாவில் இருக்கிற ஒரு நபர் அல்லது உங்களுக்கு உறவுகள் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க யாராவது உங்களுக்கு வந்து நீங்கள் கனடாவில் விசிட் பண்ணுறதுக்கான வேல்யூபிள் ஒரு லெட்டர் ஒன்று, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று தரணும். இந்த வேல்யூபிள் ரெக்கமெண்டேஷன் ரீசனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கனடாவுக்கு வந்து விசிட் விசாவை நீங்கள் போடக்கூடிய வழிவகைகள் இருக்கும். அப்போ நீங்கள் கனடாவுக்கான விசிட் விசா அப்ளை பண்ணிக்க அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் காட்டிக்கொள்ளணும். ஸோ உங்களுடைய நோக்கம், நீங்கள் கனடாவுக்குள்ளே விசிட் பண்ணுறீங்க, கனடாக்கு வாரீங்கள்னு சொன்னால் கனடாவில் நீங்கள் உங்களுக்கு விளங்கிக்கொள்ளணும். நீங்கள் இங்கே வந்து விசிட் மட்டும் பண்ண போகிறீங்களா, இல்லைன்னு சொன்னால் இங்கே அகதி அந்தஸ்தை கோர போகிறீங்களான்னு சொல்லி. ஆகவே அகதி அந்தஸ்து நீங்கள் கனடாவில் கோருவீங்களா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் ஒரு அகதி அல்லது உங்களுடைய சொந்த நாட்டில் இலங்கை மற்றும் இந்தியாவாக இருந்தால் இங்கே சொந்த நாடுகளில் உங்களுக்கு வாழ முடியாது அல்லது வாழ்வதற்கான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை, ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்குது, உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, இப்படியான சரியான வேல்யூபிள் ரீசன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரீசனை அடிப்படையாக கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கனடாவுக்கான அகதி அந்தஸ்தை கோர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே இதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இவ்வாறான சந்தர்ப்பங்கள், இவ்வாறான சுச்சுவேஷனை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரியான எல்லா வகையான ஆவணங்களையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் கனடாவுக்குள்ள விசிட் விசாவுக்குள்ள போகணும். அது உங்களுக்கு நீங்கள் கனடாவுக்குள்ள விசிட் பண்ணதுக்கு பிறகு எடுக்க போகிற சட்ட நடவடிக்கைகள், அதாவது வந்து உங்களுக்கு கேஸ் உங்களுக்கு பதிவு செய்யப்படும், அகதிய அந்த குடியுரிமைக்கான கேஸ் பதிவு செய்யப்படும். அப்போ இந்த கேஸை பேஸ் பண்ணி அதுக்கான எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு தேவை. ஆகவே இதற்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. உண்மையாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலிருந்து 2025 ஆண்டு இன்றைய சூழ்நிலையில் வந்து நீங்கள் விசிட் விசாவில் கனடாவுக்குள்ள போய் அங்கே அகதி அந்தஸ்து கோர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்னத்துக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கடந்த மே 18 இடம்பெற்ற நினைவேந்தர்களுக்கு பிறகு மற்றும் அதன் தொடர்பாக கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைவுத்தூபி தாபிக்கப்பட்டது. அந்த நினைவுத்தூபியின் பிறகு இலங்கை கவர்மெண்ட் வந்து அதற்கு எகெயின்ஸ்ட் ஆகவும் மற்றும் ஏற்கனவே தேர்தல் தோல்வியடைந்து மௌனிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொதுஜன பெரமுன என்கின்ற கட்சியினுடைய ஆதரவாளர்களும் இது தொடர்பான பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு வரையினோம். உங்களுக்கு தெரியும், வெள்ளவத்தில் ஏற்பட்ட நினைவேந்த நிகழ்விலையும் பிரச்சனைகள் இடம்பெற்றிருந்தது. அது எல்லா நியூஸ் சேனல்லையும் அந்த வீடியோ வந்திருந்தது. அதே மாதிரி வந்து நேற்று ஒரு வீடியோ நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நிகம்புல வந்து நீர்கொழும்புல இடம்பெற்ற அதே மாதிரியான ஒரு நினைவேந்தல் நிகழ்வில் வந்து இடம்பெற்றிருந்த ஒரு தடங்கள் அல்லது வந்து ஒரு இடையூறுகள், சிங்கள மக்களால் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ஒரு இடையூறுகள். ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற போது கனடிய கவர்மெண்ட் வந்து இலங்கை தமிழர்களுக்கு அதிகளவான சந்தர்ப்பத்தை வழங்கி கொண்டு இருக்கிறோம்ன்றதான் உண்மை. ஆனால் இதில் மிக முக்கியமாக நீங்கள் வந்து போலியான ஒரு ஏஜென்சிட்ட காசை காட்டி ஏமாறாமல், நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது தான், என்னுடைய பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்த ஒரு வீடியோ தான், நீங்கள் கனடாவுக்கு விசிட் பண்ணுறேன்னு சொன்னால் சட்ட ரீதியாக விசிட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ நான் சொல்கிறதுக்கான ரீசன், அகதி அந்தஸ்து கோரி போகிற ஆட்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ நீங்கள் அகதி அந்தஸ்து கோரி போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் ரீசன் ஒன்று இருக்கணும். உங்களோட நாட்டில் வந்து நீங்கள் என்ன காரணத்துக்காக உங்களோட நாட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லி நீங்கள் கனடாவுக்குள்ள போகிறீங்கன்றதுக்கான சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்கான ரீசன்ஸ், அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ், ஏனைய ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் தயார்படுத்திட்டு தான் நீங்கள் கனடாவுக்குள்ள போகிறது பெட்டராக இருக்கும். இரண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கனடாவுக்குள்ள விசிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற சட்ட ஆலோசனை மையங்களை நாடி உங்களுக்கான சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் உங்களுக்கு கனடாவுக்குள்ள நீங்கள் அகதியாக என்ட்ரான ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஏர்போர்ட்டில் இருந்து உங்களுக்கான பிஆர் கிடைக்கும் வரைக்குமான ப்ராசஸ் என்னன்றதை நான் என்னுடைய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். அதன் மூலம் உங்களுக்கு நினைக்கிற அதிகளவான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டுக்கான கனடிய புதிய கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் 2 பேருக்கான அதிகாரம்
அதாவது அமைச்சரவை அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி வந்து இந்தியர்களும் அதிகளவாக இடம்பெற்றிருக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இலங்கை மற்றும் இந்தியர்களை வந்து கனடாவுக்குள்ள உள்ளிருக்கிறதுக்கு கனடியன் கவர்மெண்ட்ஸ் வந்து அதிகளவான முனைப்புகளை காட்டி கொண்டிருக்குது, அதிகளவாக வரவேற்க கொண்டு இருக்குது. உலகளாவிய ரீதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடாவிலான் வந்து அகதிகளுக்கு அதிக அளவான சலுகைகளை வழங்குகின்ற அல்லது அதுக்கு அகதிகளை வந்து பெரிய அளவான ஒரு மனித நேயத்துடன் நடத்துகின்ற நாடுகளில் கனடா மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்குது. ஸோ கனடாவை பொறுத்த வரைக்கும் புதிய ஆய்வுகளின் அடிப்படையில் கனடாவில் வந்து அகதி அந்தஸ்து கோரி வருகின்றவர்களுக்கான சிட்டிசன்ஷிப் அல்லது வந்து வதிவிட உரிமை வழங்குகிறதுல வந்து அதிக அளவாக முன்னேற்றம் காணப்பட்டு கொண்டிருக்கு, சாதகமான சூழ்நிலை காணப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் 25 மற்றும் 26ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க கனடாவுக்குள்ள என்ற பாக்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதிக அளவான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இங்க மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து நீங்க கனடாவுக்குள்ள என்ற ஆகிறதுக்கான விசிட் விசாவை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போறீங்கன்றதான் மிக முக்கியமான விடயம். ஆகவே இது சரியாக உங்களுக்கு விசிட் விசா மட்டும் உங்களுக்கு சரியாக கிடைச்சிருன்னு சொன்னா அதுக்கு பிறகு கனடாவுக்குள்ள என்ற ஆனது பிறகு உங்களுக்கு அகதி அந்தஸ்து கோர்றதுல இருந்து எல்லா ப்ராசஸுமே வந்து உங்களுக்கான சாதகமாக 2025ஆம் ஆண்டுல இடம்பெறும்ன்றது அதிக அளவாக சொல்லப்படுது. என்ன சொன்னா கவர்மெண்ட் இப்ப மாறப்பட்ட கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவான இந்த இவ்வாறு அகதி அந்தஸ்து கோரி கனடாவுக்குள்ள வந்து சிட்டிசன்ஷிப் எடுத்தாக்களுடைய ஓட்ஸ் மூலம் தான் அவங்க அதிக அளவாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஆகவே அந்த கவர்மெண்ட்ஸ் அதிக கட்டாயம் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்குது. தாங்கள் ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கிற கனடாவில் இருக்கிற பெண்டிங்கில் இருக்கிற எல்லா அகதி அந்தஸ்துக்கான கேஸ் எல்லாமே வந்து as soon as அவங்க ஃபினிஷ் பண்ணுறதே காத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவு கனடாவுக்குள்ள நீங்கள் விசிட் பண்ணணும்னு சொன்னால் இந்த விடயங்களை தெரிஞ்சு கொண்டு வாங்க. இது மிக முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் கனடாவுக்குள்ள நீங்கள் விசிட் பண்ணி நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ சொன்னதுதான் உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு போயிடுங்க. என்ன சொன்னால் நீங்கள் கனடாவுக்குள்ள விசிட் பண்ணுற போது நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போவைக்க நீங்கள் அது பெருமளவான காசை வந்து உங்களோட ஏஜென்சிக்குள்ளால் நீங்கள் பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஆனால் உங்களோட ஒரு உறவினர் அங்கே இருக்கணும், அவர் வந்து உங்களுக்கான விசிட் விசாக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் தாரான்னு சொன்னால் அதுக்கான பேமெண்ட் வந்து குறைவாக இருக்கும். முடிஞ்சளவு அப்படி போகிறதுக்கு பாருங்கள். ஏஜென்சிக்குள்ளால ஒரு விசிட் விசாவுக்கான லெட்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் எடுக்கிறத விட இப்படி இந்த மெத்தட்ல போறது வந்து பெட்டர் ஐடியாவாக இருக்கும். இது ஒரு ரீசன். ரெண்டாவது விடயம் பார்த்தீங்கன்னா நீங்க கனடாவுக்குள்ள என்ட்ரானதுக்கு உடனே உங்களுக்கான கேஸ் நீங்க பதிவு செய்யணும். 3 மாதங்களுக்குள்ள அந்த கேஸை பதிவு செய்யணும். அதுக்கு பிறகு அதுக்கான ஏனைய ப்ரோசஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த கேஸை பதிவு செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்சது பெருமளவான ஒரு பணம் தொகை தேவைப்படும். ஸ்ரீலங்கன் ருபீஸை பார்த்தீங்கன்னு சொன்னா 50 லட்சம் ரூபாய் கிட்ட ஒரு 20-30 லட்சம் ரூபாய் கிட்ட கேஷ் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க கனடாவுக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கு பிறகு உங்களோட லீகல் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போய் அந்த லீகல் ஆக்ஷன் சொல்ல ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஸ்டார்டிங் இது தேவைப்படும். ஆக இதற்கான கேஷை முடிஞ்சளவு நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுட்டு போறீங்கன்னு சொன்னால் பெட்டராக இருக்கும். கனடா பொறுத்த வரைக்கும் அகதி அந்தஸ்து கோரி நாட்டுக்குள்ள வந்து ஸ்டார்ட்ல ஒரு 1 year 2 yearsல வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய இருக்கும். அண்ட் ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் அந்த அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் அந்த கல்ச்சர் எல்லாம் கேட்சப் பண்ணிக்கொள்றதுக்கு. ஆனால் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவா நீங்கள் கனடாவுக்குள்ள ஏனைய உங்களோட ப்ராசஸ் உங்களோட க்ரோவிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். கனடாவிலே உங்களோட க்ரோவிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஊரில் இலங்கையில் அல்லது ஏனைய நாடுகளில் வந்து உங்களோட ரிலேஷன்ஸ் க்ரோவிங், உங்களோட சொந்தக்காரர்கள் க்ரோவிங், உங்களோட ஃபேமிலியோட க்ரோவிங்ஸ் எல்லாத்தையும் வந்து செய்யறதுக்கு வந்து கனடா வந்து பெஸ்ட் கண்ட்ரின்னு நான் சொல்லுவேன். ஸோ முடிந்தளவு கனடாவுக்குள்ள இருக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நீங்கள் விசிட் விசாவில் போய் ரிவ்யூஸ் தான் எடுக்கணும், அகதி அந்தஸ்து தான் எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லுறேன். முடிந்தளவு இவ்வாறான கண்ட்ரிகள் பயனுள்ள கண்ட்ரிகளுக்குள்ள போகணும். நாங்கள் இதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் வந்து இந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில வந்து முடிந்தளவு எங்களோட முயற்சிகளை நாங்கள் தகர்த்தாலும் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். என்று சொன்ன நடக்குமா நடக்காதுன்றது 2வது கட்டம். ஆனால் முயற்சி செய்தீங்களா இல்லையான்றதான் 1வது விடயம். முயற்சி செய்யுங்க, இடம்பெற்றால் வெற்றி, இல்லை என்றால் அது சிறந்த அனுபவமாக இருக்கும். ஆகவே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து பல்வேறுபட்ட விடயங்களுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.